இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பருந்துவில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். நீங்க ஏற்கனவே நேர்காணலில் பேசியிருக்கீங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி டெல்லியில் இப்போ போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. நீட் தேர்வு விவகாரம் தான், அந்த வினாத்தாள் கசிவு நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து இது போல் ஆகுது. அப்போ துறையை சரியாக இவங்க கவனிக்கலையா, நிர்வகிக்க தெரியலையா, அதனால் அந்த அமைச்சரையே தூக்குங்க, நீக்குங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு பிரதான கோரிக்கை. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு போலீஸு அங்கே துணை ராகம் குவிக்கப்பட்டு கண்ணீர் புகை குண்டு வீசப்பட்டு போலீஸாரால் தாக்கப்படுற நிகழ்வும் நடந்திருக்கு. கடுமையாக பாதிக்கவும் பட்டிருக்கிறாங்க மாணவர்கள் மற்றும் போராட்டத்தில் பங்கேற்றவர்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ தான் இன்னைக்கு தான் மோடி விரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒற்றை கோஷம்தான். ஏற்கனவே நம்ம நக்கீரன் பேட்டியில் பலமுறை பேசப்பட்ட விஷயம்தான் வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வு எதிர்ப்பு. இந்த நீட் தேர்வு எதிர்ப்பு சம்பந்தமா பல கட்சிகள் எதிர்ப்பு நிலையில் இருந்தாலும் எல்லா எதிர்கட்சிகளும் இணைவதில் டிகிரி வித்தியாசம் இருந்தது. உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்துல ஆளும் கட்சியாக இருக்கும்போது மம்தா பானர்ஜியினுடைய தீவிர தலையீடு என்பது இருக்காது. ஆனா இப்ப நாடாளுமன்றத்துல இந்த 20ஆம் தேதி கூட்டத்தொடர் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க கட்சியிலிருந்து பிரிஞ்ச ஒரு குரூப்பை கூப்பிட்டது தப்புன்னு சொல்லி எதிர்கட்சிகள் குரல் கொடுத்து மம்தா பானர்ஜிக்கு உதவி செய்யக்கூடிய பணியை தேச நலன் கருதி செய்யறாங்க. சில கட்சியினுடைய தலைவர்கள் இந்த பிரச்சனையை பார்த்த விதம் என்பது, இந்த 20ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூட்டுவதற்கு முன்பு 19ஆம் தேதி நம்முடைய சபாநாயகர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த கூட்டத்துல சில வேண்டாத வேலைகள் அவர் செய்திருந்தாலும் கூட அதை எதிர்த்து மிகப்பெரிய அளவிற்கு பேசின விஷயம் இந்த நீட் தேர்வு எதிர்ப்பும். அந்த எதிர்ப்பு என்பதுல அக்கறை காட்ட வேண்டிய அரசு ஏன் காட்டவில்லை என்கின்ற ஒரு நோட்டு கொடுத்துட்டு, பிரதான் என்பவர் கல்வி அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லை, அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 பக்கத்தினுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த 17 பக்கம் என்னன்னு சொன்னா, எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தேர்வு குழுமை சம்பந்தமான செயல்பாடுல மிகப்பெரிய அலட்சிய போக்கும் அரசியல் தலையீடும் படித்த மாணவர்களின் எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்குகிறது என்கின்ற கோபம். இந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் டெல்லி ஜந்தர் மந்தர்னுடைய இயக்கமாக மாறுகிறது. அந்த மாறுகின்ற இயக்கத்துல பாருங்க, சினிமா நடிகர்கள்ல எதிரியாக இருப்பவராக, வில்லனாக நடிப்பவராக இருப்பவர்கள் கூட, பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள், இந்தி படத்துல நடிக்கிறவங்க, அப்புறம் கமலஹாசன் கூட நடிச்ச ஆளுங்க, பெண் நடிகைகள், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்கால பிரச்சனையில் போராடுகின்ற இவர்கள் என் மகன் மகளாக இருந்தால் எப்படி என்று யோசியுங்கள் என்று அப்பீல் விடுறாங்க. இருந்தும் சில கட்சிகள் இதில் மௌனம் சாதிக்கின்றன. அது இந்த தேசத்துக்கு விளைந்த சாபக்கேடு. ஆனா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான கட்சிகள் இந்த விஷயத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்து வைகோ உள்ளிட்டோர் இடதுசாரிகளோட சேர்ந்து ஜந்தர் மந்தருக்கு போனது. தமிழகத்தை ஆளுகின்ற தாவேகா போய்விட்டதா போகவில்லையா என்பது இன்றைக்கு மதியம் வரை, அதாவது 23ஆம் தேதி அவருடைய படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் கூட இதுல பேசப்படாம அவர் அங்கு போயிருக்கிறாரா என்பதே ஒரு மர்ம விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா இதை மிக மிக மோசமாக அணுகுகிறது மோடி தலைமையிலான ஆட்சி. எப்படின்னு பாருங்க, அனைத்து கட்சி கூட்டத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமா அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சபாநாயகர் பதில் சொல்லாமல் மழுப்பியது. ஒன்றிய அமைச்சருடைய முகம் வெளியில் போயிருக்கிறது. எந்த ஒன்றிய அமைச்சர்? உள்துறை அமைச்சர். அவர் யாரு? நம்முடைய மோடிக்கு 2ஆம் நிலையாக நிற்கக்கூடியவர். ஒரே சொல்லில் கல்வி அமைச்சரை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டிய தகவல் கொடுத்த பின்பும், அந்த கொடுத்த பின்பு அதை படித்து விட்டு உடனடியாக நடவடிக்கை வேண்டிய ஒன்றிய அரசு பிரதானை பாதுகாக்கின்ற அந்த ஏற்பாடு செய்வது தேசத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. கிட்டத்தட்ட ஜந்தர் மந்தர்ல இன்னைக்கு மதியம் இந்த பேட்டி கொடுப்பதற்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா காவல்துறை, ராணுவம், RSS ஆட்கள் வேற்று உடையில் பெயர் இல்லாமல், இதை அனைத்தும்
ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்பாடு. போராட்டங்களை எப்படி நடத்துகிறார்களோ அப்படி அவர்களை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு வழிமுறை இருக்குது. ஜந்தர் மந்தரில் இருக்கக்கூடிய ஆட்களை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறையை ஒன்றிய அரசு மீறி இருக்கிறது. சிவில் போராளிகள் கூட அந்த போராட்டத்துல 3 மணிக்கு பின்னால இறங்கி இருக்கிறாங்க. அப்போ இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்ற அந்த பிம்பத்தை மோடி அரசு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தோடு நடக்கின்ற இந்த 3 நாளில் அவர் எந்த பிரச்சனையும் பேச முடியாத அளவிற்கு எதிர்ப்பு வந்ததுனால ஒரு தோல்வி முகத்தில் வெளிரி போய் ஒன்றிய அரசு தவித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் என்பது நிலை. இந்த போராட்டம் தீவிரமடையும். அதோடு மட்டுமல்ல, அந்த ஜம்மு காஷ்மீர்ல சிவில் உரிமைக்காக போராடிய அந்த போராளியை அணுகுகின்ற விதம், அவருடைய மனைவியை நெருக்கடி கொடுத்து சில வேலைகள் செய்வது, இவை அனைத்துமே ஒரு சில மீடியாக்கள் காட்டலனாலும் பெரும்படியான மீடியாக்கள் அழகாக காட்டி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மோடியினுடைய ஆட்சியினுடைய அவலத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் இன்னை வரைக்கும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. நாளைக்கு இது கொஞ்சம் தீவிரமடையும் என்பதுதான் இன்றைக்கு 3 மணிக்கு இருக்கக்கூடிய நிலை. அதனால ஒன்றிய அரசு நீட் தேர்வு ரத்து என்ற அறிவிப்பும், அதே நேரத்தில் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்து விட்டார் என்கின்ற அந்த 2 உடனடியாக செய்ய வேண்டிய சூழல், அரசியல் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் நல்ல விஷயம். பேசும்போது என்ன சொன்னீங்க? மரபு மீறிய காவல்துறையா? காவல்துறை ஜந்தர் மந்தரில் போராட்டம் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு அண்ணா ஹசாரே காலத்திலிருந்து நமக்கு வரலாறு இருக்கிறது. அதை அனைத்தையும் காலில் போட்டு மிதிச்சு எதேச்சாதிகார அராஜக முறையில் வெளியாட்களை வைத்தும் மிலிட்டரியை வைத்தும் இந்த அரசு கடைபிடித்தது மோசம் என்று சிவில் போராளிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லாருமே போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. மாணவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஆனால் அரசியல் கட்சிகள் இதில் ஆதாயம் தேட முயற்சிக்கிறது அப்படிங்கிறார் நட்டா. விவாதத்துக்கு, அதாவது ஆரோக்கியமான விவாதத்துக்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிறார். அதாவது இந்த போராட்டத்தை அவர்கள் ஆரம்பித்து ஜந்தர் மந்தருக்கு வருவதற்கு முன்பு இருந்த கோரிக்கையும் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த தீவிரமான செயல்பாடும் வெவ்வேறானது என்றுதான் நட்டா சொல்றக்கூடிய சொல்லினுடைய அர்த்தம். ஆனா இப்ப நம்ம உதாரணத்துக்கு வாசகர்களுக்கு யோசிச்சு பாருங்க. இவங்க ஆரம்பிச்ச காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்ச முதல் ஆர்ப்பாட்டம் ஜந்தர் மந்தர்ல நடக்கல, ஒரு பொது வெளியில இவங்க இடம் கொடுக்காம வேற ஒரு இடத்துல நடந்தது. அந்த இடத்துல நடந்த போது கூட நடப்பதற்கு ஏகப்பட்ட தடைகளை பிஜேபி மாநில அரசும் ஒன்றிய உள்துறை அமைச்சகமும் செய்தது என்று நாளிதழ்கள் வழியாக நம்ம வாசகர்கள் வாசித்திருக்க கூடும். அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட்டுக்கு வாங்க. 2வது பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்க? இந்த கல்வி அமைச்சர் இந்த சப்ஜெக்ட்ல நாங்க எல்லாம் சொன்ன பிறகு தேதி மாற்றி வைக்கப்பட்டது. தேதி மாற்றி வைக்கப்பட்டு மறுதேர்வு நடக்கிற நீட் தேர்வில் ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து ஓரளவு ஒரு 10 டிகிரி முன்னேற்றம் இருந்திருந்தா கூட ஒரு சமயம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தியிருக்குமான்னு தெரியாது. ஆனால் 10% கூட அந்த மறு தேர்வில் முன்னேற்றம் இல்லாமல் 50% அதிகமாக பின்னோக்கி போயிட்டோம். என்ன பின்னோக்கி போயிட்டோம்? வாசகர்களின் கவனத்திற்கு ஏற்கனவே நம்முடைய பேட்டியில சொன்னது மாதிரி அந்த சாட் ஜிபிடியில கிரியேட் பண்ண ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அவசர கால கேள்வி பதில், அந்த கேள்விகளை எடுத்து ஒரு வெரிபிகேஷன் பண்ணியிருந்தீங்கனாலே அது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால உருவாக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் என்பது தெரிஞ்சிருக்கும். ஒரு அலட்சியமாக இவங்க உருவாக்கின ஒரு கொஸ்டின் பேப்பரை நீட் தேர்வினுடைய மறு தேர்வுல போடுறாங்க. ஏகப்பட்ட குளறுபடியுடன் நீட் மறுதேர்வு நடப்பது என்பது கல்வி அமைச்சர் ராஜினாமாவுக்கு உகந்த மிகப்பெரிய காரணம். ஒரு கல்வி அமைச்சரா இருப்பவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அதுல ஒரு 10% கூட ஒரு ஒழுங்கா செயல்படல. இப்ப நட்டாவா யார கேட்கணும்? சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேட்ட கேள்விக்கு மறு தேர்வுல பிரச்சனை இருக்கு, அதுல நீங்க பாரபட்சம் எல்லாம் இல்ல, நல்லா இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா குட்டு. ஆனால் அவர் மோசமா நடந்ததை கூட்டு எதிர்த்து ஒண்ணும் கேட்காம நீங்க 2வது நடத்துற போராட்டத்துல அரசு தீவிரவாதிகள் நுழைந்து விட்டார்கள் சொல்றாங்க. யாரை இவங்க சொல்ல வராங்க? அதாவது எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தானை ஏதாவது ஒரு பேரை சொல்லி அல்லது பெரும்பான்மை சிறுபான்மை என்ற நிலையை சொல்லி இதுல இருக்கக்கூடிய முஸ்லிம் 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்களை இவர்கள் குழந்தை பருவத்தில் தீவிரவாத இயக்கத்தில் இருந்தார்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை போட்டு முகநூல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் செய்தும் இந்த போராட்டம் தீவிரமடைந்தது.
இப்போ நட்டாவுடைய கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சிருக்கும். அங்க போய் செய்தியாளர்கள் அந்த நாடாளுமன்றத்தினுடைய முற்றுகைக்கு முன்பு கேள்வி கேட்கிறாங்க. கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும் போது இதே பதில் நீங்க சொல்றீங்க. அவங்க பதில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரெண்டே கோரிக்கை தான். இவ்வளவு முறைகேடுகள் செய்த ஒரு கல்வி அமைச்சரை நீங்க பாதுகாப்பது யாருக்காக? இப்படி பாதுகாப்பதனால் இளைஞர்களின் எதிர்காலம் எந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கிறது பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்ப பாருங்க, பொறுப்புள்ள வகையில் பேசுவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய செய்தி தொடர்பாளர். அதிகாரம் கையில் இருப்பதனால இதுல தீவிரவாதம் இருக்கிறது என்று சொல்லி அந்த பார்டர்ல நடந்த போராட்டத்துல, கார்கில் வார்ல, மற்ற நேரத்துல பதுங்கி வெளியேறியது போல இப்போதும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அப்போ இதுல பின்வாங்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய மோசமான அணுகுமுறை. இதுல தீவிரவாத இயக்கத்திற்கு இடமே இல்லை. பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள், இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஆட்கள் பூரா இருக்காங்க. யார் இல்லாம இருக்கிறாங்க? ஒன்றிய அரசை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆதரித்துக் கொண்டிருப்பவர்கள் அங்க இல்ல. அதுல தீவிரவாதிகள் இருக்கிறார்களா நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. ஆனா வெளிப்படையே நாம சொல்ல முடியும், போராடும் இடத்தில் தீவிரவாதிகள் இல்லை, அவர்களின் தேச உணர்வுதான் இருக்கிறது. அது ஆட்சியாளர்களுக்கு தீவிரவாதமாக தெரிகிறது என்பதுதான் நம்முடைய கருத்து. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், கரப்பாம்பூச்சியால நமக்கு எந்த பலனும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும், இதே போல நாட்டுக்கும் எந்த பலனும் இல்லை, தேவையற்ற போராட்டம் அப்படிங்கிறாரு. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, நீட் தேர்வை நான் தனிப்பட்ட முறையில் ஆதரித்தேன். கடந்த 5 ஆண்டுகளில் நீட் இளங்கலை தேர்வு வினாத்தால் 3 முறை கசிஞ்சிருக்கு. போராட்டம் நடத்தும் மாணவர்களை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு ஏன் இவ்வளவு காலம் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எடுத்துக்கிச்சு? உடனே பேசியிருக்கலாம்ல. இந்த மாணவர் போராட்டம் பெரிய அளவுல கொதிநிலை வந்ததுக்கு அப்புறம் போய் பேசுறாங்க அப்படிங்கிறார். நயினா நாகேந்திரன் இன்னைய பதவியாளர், புதிய கட்சி ஆரம்பிச்ச பழைய தலைவர் ஐபிஎஸ் அண்ணாமலை. அவர் இன்னைக்கு சொல்ற பதில் அவர் இப்போது பதவியில் இருந்தால் சொல்லுவாரான்னு நீங்களும் நானும் யோசிச்சா சொல்ல மாட்டார் என்ற பதிலை நம்ம ஈஸியா சொல்ல முடியும். நயினார் ராஜேந்திரனுக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் கமிஷனுக்கான பதிலே சொல்ல தெரியாது. அவர் எப்பவுமே பாடியது ஜெயலலிதா வாழ்க என்பதுதான். அதுக்கப்புறம் இப்ப அவர் மோடி வாழ்கன்னு சொல்லியிருக்காரு. இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆளை மாற்றி இருக்கிறார். வாழ்க என்பது ரெண்டுலையும் காமனா இருக்கு. ஆனா அண்ணாமலை சொல்கின்ற அந்த ஒரு விஷயம் நல்லது. ஒரு பிரச்சனை வருகின்ற போது அதை அழைத்து பேச வேண்டிய மத்திய அரசு ஏன் பேசவில்லை என்ற ஜனநாயக குரல். இன்னைக்கு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. 2031 நானும் பெரும்பான்மை பெறுவேன் என்று அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அது குறைஞ்சபட்ச ஜனநாயகமாவது அவருடைய எதிரில் இருக்கு. ஆனா நீட் தேர்வுனால தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்றாரு. நீட் தேர்வுனால தமிழகத்துல இப்போது பணமின்றி கஷ்டப்படுகின்ற ஆட்கள்ல கிட்டத்தட்ட சரிவாதியான ஆட்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீட் தேர்வுல தேர்வாகி மேல வந்திருப்பதில் இருந்து வெளியிருக்காங்க. பணம் உள்ளவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீட் தேர்வுல கம்மியான மார்க் வாங்கியிருந்தாலும் மருத்துவர்களாக மாறி வெளியே வந்திருக்கிறாங்க. இப்போ வெற்றி போட்டி தேர்வா, பணமா, வறுமையா? நீட் தேர்வு வேண்டாம் என்றால் வறுமை கோட்டில் உள்ளவர்கள் மருத்துவர்களாகுவார்கள். இதுதான் ஏழையின் கனவு, இதுதான் தேசத்தின் பெருமிதம். ஆனா அவர் சொல்லக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா, நீட் தேர்வுல நீங்க அட்டன் பண்ணிட்டு மார்க் மேல இருந்தா காசு இல்லாம போலாம், மார்க் கீழே இருந்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு போலாம். 2 விதமான ரேட்ல வருமானத்தை வைத்து, அந்த உங்களுடைய பணத்தை வைத்து உங்களை மதிச்சு டாக்டர் ஆக்குறதுல அவருக்கு பெருமை இல்லை, இந்த நாட்டுக்கு அது பெருமை. நம்மை போன்றவர்களுக்கு மருத்துவ கல்வி பணக்காரர்களுக்கு மட்டும் என்ற கொள்கையை மாற்றி, கல்வி பெற்றவர்கள் இந்த போட்டித் தேர்வின்றி உயர்ந்த மதிப்பெண் பெற்றிருந்தால் அவர்கள் மருத்துவர் ஆகலாம் என்கின்ற ஜனநாயகம் ஜெயிக்கும். பிஜேபிக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுதான் நயினார் ராஜேந்திரன் அது பலன் இல்லைன்றார். பலன் வைத்திருந்து நயினார் ராஜேந்திரன் மாநில தலைவர் ஆவதற்கு வாக்களியுங்கள்னு கேட்டா அவர் தோற்றுருவார். நியமனம் என்பதனால அவர் ஜெயிக்கிறார். அப்போ நியமனவாதிகள் இப்படித்தான் பேசுவார்கள், ஜனநாயகவாதிகள் நியாயத்தை பேசுகிறார்கள். அந்த வகையில பிஜேபிக்கு இது புரிந்திருக்க வாய்ப்பில்லை, நயினார் ராஜேந்திரனுக்கும் அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நல்ல வேளை புதிய கட்சி ஆரம்பிச்சதுனால முன்னாள் தலைவர் அப்போதே அழைத்து பேசியிருக்க வேண்டும் என்ற குரல் கொடுத்திருப்பது சரியானது.
அதுல இன்னொன்னு சொல்றாரு, தன் சொந்த நோக்கங்களுக்காக போராட்டத்தை திசை திருப்ப முயல்வதும் நடக்கும். சுயநலவாதிகள் தங்கள் நோக்கங்களை முன்னெடுக்க மாணவர்களை அனுமதிக்க கூடாதுங்கிறாரு. நான் ஏற்கனவே போராட்டவாதிகள் அவங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல புதுசா வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும், இன்னைக்கு காலையில இந்த காணொலி பார்த்தேன், பிரகாஷ்ராஜ் பேசும்போதும் ஒரு மலையாள நடிகர் சில்வன் தாமஸ் போன்றவர்கள்லாம் அங்க வந்து பேசி ஆதரவு கொடுத்த போதும் கூட அவங்க டிமாண்ட் ஒன்னே ஒண்ணுதான், யாரால் வெற்றி பெற்றது என்பதை விட நான் வெற்றி பெற்றவன் என்று சொல்லுவதை விட எங்கள் கோரிக்கை நிறைவேறியது என்கின்ற செய்தி எனக்கு வந்துச்சுன்னா நான் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுகிறேன். போர்சிபிளா உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்களை மிரட்டல் மூலமாக அப்புறப்படுத்தினாலும் தொடர்கிறது போராட்டம். வெளியாட்கள் வந்து இந்த அஜெண்டாவை கேப்சர் பண்ணுவாங்க. அஜெண்டா எல்லாருக்கும் சேர்ந்து ஒண்ணுதான். இப்ப ஆதரவு தரக்கூடிய கட்சிகளும் எல்லோரும் சேர்ந்து ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. நாங்க உங்ககிட்ட கொடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட், செய்தி தொடர்பாளர் மூலமாக கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல இவர் பதவி விலகுவதற்கான காரணங்களை சொல்லி இருக்கிறோம். ஒண்ணு அதை படிச்சுட்டு இல்ல பிரதான் நல்லவர்னு சொல்லுங்க, அல்லது இதை வெரிஃபை பண்ணிட்டு இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான பிரதானை ராஜினாமா செய்ய வைங்க. அதோட சேர்த்து நீட் தேர்வு ரத்து என்ற அறிவிப்பை கொடுத்தால் போதும். சிங்கிள் அஜெண்டா தான் அவங்களுக்கு, திசை திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆட்சியாளர்களுக்கு என்ன பயம்னா, நாடாளுமன்றம் நடக்க முடியவில்லை, அந்த தொகுதி மறு சீரமைப்பு புதிய சட்டத்தை அமுல்படுத்தி விசுவாசத்தை காட்டலாம் என்ற நினைப்பு ஈடேறவில்லை. மூணாவது நாளாக தொடர்ந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்கக்கூடிய சூழல்ல தோல்வி நிலையில் மோடி அரசு 3 நாளாக தவிப்பதனால இதுல திசை திருப்பும் பணி நடக்கும்னு அப்படி வேகமா பார்க்கிற ஆட்களுக்கு ஒரு செய்தி கொடுக்குறாங்க. இந்த செய்தி, இந்த பிரச்சனையை யாரும் வேகமாக உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் கல்வி மீது அக்கறை உள்ள எல்லோருமே இந்த தேர்வு ரத்து செய்ய வேண்டும், மந்திரி ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதில் உடன்பட்டிருக்கிறார்கள். பேட்டியாளர்களே சொல்றாங்க. அதனால அரசுக்கு ஒரே வழி, திசை திருப்பலில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். நீங்கள் எப்படியாவது வேற அஜெண்டாவுக்கு போயிடலாம் என்ற நினைப்பு இதில் நடக்காது. ஆகவே இந்த கோரிக்கையாளர்களினுடைய அந்த அறிவிப்பினை, அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றுவோம் இதோ என்று அறிவிப்பு கொடுத்து செய்தால் மட்டுமே பிஜேபிக்கும் மோடி அரசுக்கும் விமோசனம் என்பது இருக்கும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.